கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல கோலிவுட் சினிமாவுல பல விவாகரத்துக்களை ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. டாப் பிரபலங்கள் பல பேருமே அதிரடியாக விவாகரத்து அறிவிக்கிறாங்க. தமிழ் சினிமாவிற்கு என்னதான் ஆச்சுன்னு பலருமே வாய்ப்பிழக்கும் அளவிற்கு தொடர்ச்சியாக நிறைய விவாகரத்துகள் நடந்துருச்சு. விவாகரத்து நடந்ததை விட அதனை அடுத்து ஒரு சில மாதங்களிலேயே அந்தந்த பிரபலங்களுமே இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது வழக்கமுமே ஆகிவிட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சிலரோ இப்படி இருக்க, இன்னும் ஒரு சிலரோ திருமணமே வேண்டாம்பா அப்படின்னு பல வருடங்கள் ஊரை ஏமாற்றிக் கொண்டு சுத்திட்டும் இருக்காங்க. அதுல முக்கியமாக பார்க்கப்படுவது சிலம்பரசன் அவர்களும் நடிகர் விஷால் அவர்களும் தான். சோ இவங்களுடைய திருமண பேச்சு அவ்வப்போது அப்படியே போய்விடும். ஆனால் இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஷால் அவர்களே அண்மையில யோகிடா பட விழா மேடையில எனக்கும் தன்ஷிகாவிற்கும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடைபெறும் அப்படின்னு அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. சோ இவர் இது போல நிறைய அறிவிப்பு வெளியிடுவாரு, ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டார் அப்படின்னு ரசிகர்களுமே அப்போது சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தற்போது நிகழ்ந்திருக்கா. அதாவது சமீபத்துல விஷால் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. சந்திச்சது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 29 இல்லனா என்ன, கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி மழுப்பலாக பேசியிருக்காரு. சோ இதற்கு அவர் காரணமாக சொல்லப்பட்டது, நடிகர் சங்க கட்டிடம் இன்னும் முடிவடையல, அது முடிவடைந்த உடனே தான் என்னுடைய திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் தன்ஷிகாவிற்குமே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கா. சோ இது மோதல்ல முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. ஆகியால இந்த திருமணம் நடைபெறுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கா. சோ அது மட்டும் இல்லாம அப்படி இந்த திருமணம் நடைபெறவில்லை அப்படின்னா கண்டிப்பா தன்ஷிகா தரப்புல இருந்து ஏதாவது அதிரடியான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.